யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க ஹெவியா யூஸ் பண்ற பர்சன் அப்படின்னா ஜூன் 30th இருந்து வரக்கூடிய இந்த அப்டேட்டை நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. B2B டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் B2C, அதாவது பிசினஸ் டு பிசினஸ் அண்ட் பிசினஸ் டு கஸ்டமர்ஸ், தனிநபர் டு தனிநபர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஜூன் 30th இருந்து இந்த ரூல் வந்து அமலுக்கு வருது. கூகுள் பே, போன் பே போன்ற யூபிஐ ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ஆப்ஸ்க்கும் NPCI இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம யாருக்காவது பணம் அனுப்புறோம் அப்படின்னா பணத்தை சென்ட் பண்றதுக்கு முன்னாடி QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல போன் நம்பர் பண்ணலாம், இல்ல ஒரு பர்சனுக்கு கான்டாக்ட்ல இருந்து எடுத்து நம்ம அனுப்பலாம். சோ அந்த மாதிரி அனுப்பும்போது சென்ட்னு அனுப்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கிரீன்ல ஒரு நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா, அந்த நேம் வந்து இனிமேட்டு எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து அந்த UPI ஆப் கூட லிங்க் பண்ணிருக்காங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல் நேம் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகணும். நம்ம கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நேமோ இல்ல புனை பெயர்னு சொல்லுவாங்க, அந்த நிக் நேம், சோ அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃப்ராட்ஸை கண்டிப்பா குறைக்கிறதுக்கு. சோ நிறைய பேர் வேற ஒரு பிசினஸ் மாதிரி மாஸ்க் பண்ணி இல்லனா ஃப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஒரிஜினல் பேங்க் நேம் காட்டாம டிஸ்ப்ளே பண்ணாம நிக் நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஓகே இது அவங்க தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்குவோம். இல்லனா பெரிய பிசினஸஸ் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். இதெல்லாம் தடுக்கிற விதமா இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. சோ as users நமக்கு எதுவும் இந்த சேஞ்சஸ் வராது, பெருசா வித்தியாசம் தெரியாது. பட் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பார்க்குற நேம் வந்து அந்த அஃபிஷியல் நேம் தானா, அந்த பிசினஸோட பிராண்டோட அந்த பர்சனோட நேம் தானா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நம்ம மணி அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் செக்யூரா இருக்கும்.